எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்லுறோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் பார்வை பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிம்மராசிக்காரர்களோட நிலைமை அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அதோட பாத்தீங்கன்னா சாதாரணமா மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்தா கூட அவங்க தாங்கிப்பாங்க, சிம்மராசிக்காரர்கள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் கௌரவத்திற்கு எதை வேணாலும் விலையா கொடுக்கக்கூடியவர்கள். நமக்கு கௌரவம் தான் வாழ்க்கையில முக்கியம். அப்படியே வரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவம், அந்த தலைமை பண்பு அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. நீங்க என்னதான் 10 காசு பாக்கெட்ல இல்லைனாலும் சரி, வெளியில போகும்போது 4 பேர் மதிக்க நீட்டா அயன் பண்ணி வெள்ளையும் சொல்லையுமா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களா சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. பெருமைக்காகவாச்சும் வாழ்க்கைய வாழ்ந்துடணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க. அது மாதிரி யாரும் நம்மளை பார்த்து நாக்கு மேல பல்லு போட்டு ஒரு வார்த்தை பேசுற கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அஷ்டமத்துல சனி, ஜென்மத்துல கேது, கலத்திரத்துல ராகு, குரு மட்டும்தான் லாப வீட்டுல இருந்தாரு. இப்ப குருவும் இந்த அக்டோபர் 18ஆம் தேதி விரயத்துக்கு வந்து உச்சமடைய போறாரு. இதனால நிறைய பயம் அப்படிங்கிறது வந்திருக்கும். நிறைய ஜோதிடர்களும் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. நீங்க பயப்படவே வேண்டியதில்லை, இது நல்லதுதான். எதனால சொல்றேன் அப்படின்னா, குரு விரயத்துக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அதோட குரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற குரு சனியை பாக்குறாரு. அதாவது தன்னோட 9ஆம் பார்வையா மீனராசியில இருக்கிற சனியை பாக்குறாரு. அஷ்டம சனி உங்களோட ராசிக்கு சாதாரண சனி இல்ல, படாத பாடுபடுத்தக்கூடிய அஷ்டம சனியை பாக்குறாரு. அப்ப இந்த குரு பார்க்க புனிதப்படுறதால அஷ்டம சனி இதுக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறத செய்யும். அதாவது சனி அடிச்சா எப்படி அடிப்பார் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா வாங்கினதே நீங்க தான். அடி வாங்கினவனுக்கு தான் அதோட வலி அப்படிங்கிறது தெரியும், வேடிக்கை பார்த்தவனுக்கு தெரியாது. அப்ப சிம்மராசிக்காரர்கள் மரண அடி அப்படிங்கறத வாங்கியிருப்பீங்க. எல்லா இடத்துலயும் அடி வாங்கியாச்சு. பணத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நிறைய பேர் நம்பிக்கை துரோகம். இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களோட சட்டையை அவுத்துட்டு பார்த்தோம்னா முதுகுல குத்தப்பட்ட துரோகங்கள் தான் நிறைய இருக்கும். நெஞ்சில குத்துறதுக்கு உங்களை ஆளே கிடையாது. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நிறைய துரோகங்கள் அப்படிங்கறத தாங்கினீங்க பாத்தீங்களா. இவ்வளவையும் பண்ண சனி பகவான் இப்ப புனிதம் அடைகிறார். அப்படிங்கறதால எந்தெந்த ஆதிபந்தத்தெல்லாம் கெடுத்தாரோ, எந்தெந்த இடத்தெல்லாம் உங்களை தலைகுனிய வச்சாரோ, யார்கிட்டலாம் நீங்க
கைகட்டி நின்னீங்களோ அந்த இடத்துலலாம் நான் பெரிய ஆள்ரா அப்படின்னு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுட்டு போய் நிக்க போறீங்க நீங்க. அப்படி ஒரு யோகத்தை இந்த புனிதப்பட்ட அஷ்டம சனி அப்படிங்கிறவர் செய்வார். அதனாலதான் சனி மங்கள யோகம் அப்படின்னு நான் உங்களுக்கு தலைப்பு அப்படிங்கிறதே கொடுத்துருக்கேன். சனி மங்களம் அடைஞ்சிடுறார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடம் புனிதம் அடையுது, குரு பார்க்க புனிதப்பட்டது. அப்படிங்கிறப்ப மொதல் விஷயம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா தூக்கம் வருதுனாலே அவன் நோய் நொடி இல்லாம இருக்கான், கடன் இல்லாம இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நோய் நொடி இருக்கிறவனும் நிம்மதியா தூங்க முடியாது, கடன் இருக்கிறவனும் நிம்மதியா தூங்க முடியாது. இப்படிதான் நீங்க இருந்தீங்க. இதுக்கு மேல ஒரு நிம்மதியான உறக்கம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுரா. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சே இன்னைய பொழுது ரொம்ப நல்லபடியா நினைஞ்சிருச்சு, நல்லா சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நிம்மதியா தூங்க முடியும். அப்படிப்பட்ட உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சனி புனிதப்படுறதால நன்மைகள் நடக்கும். விரயத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உட்கார்ந்து இருந்தாலும் கூட அவர் உச்சமடைகிறார். உங்களோட ராசிக்கு குரு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5க்கும் 8க்கும் அதிபதி 12க்கு வராரு. அப்ப அஷ்டமஸ்தான அதிபதி 8க்கு அதிபதி 12க்கு வராருங்கிறது விபரீத ராஜயோகம் தான். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி உச்சமடைகிறார். அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு பங்கு பாகம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது சொத்து மாட்டி இருந்தா அதுல இருந்து நீங்க ஜெயிச்சு வெளியே வருவீங்க. இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாசம் முழுக்கவே கிட்டத்தட்ட 27 தேதி வரைக்கும் செவ்வாய் துலா ராசியில இருக்க போறார். உங்களோட ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்துக்கு போறாருங்கிறது நல்லதுதான். உடன்பிறப்புகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், பஞ்சாயத்துகள் சாதகமாகும், பைனான்ஸ் உள்ளிட்ட கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சரியாகும். இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான அவரு சொந்த ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்படிங்கிறப்ப நிறைய புது புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். நம்ம நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உதவி கிடைக்கும். அதனால 10 தேதி வரைக்கும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மையை செய்யறார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவரு கன்னிராசிக்கு போய் நீசம் அடைகிறார். இந்த இவர் நீசம் அடைகிற காலகட்டத்துல கொஞ்சம் கைப்பணத்தை நாம எண்ணி செலவு பண்ணணும். அது மாதிரி ஒரு வேலை தேடுறீங்க, நிறைய இடத்துக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பீங்க, திரும்ப உங்களுக்கு அழைப்பு வரும். அதனால இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்றது, இந்த டவர் கிடைக்காத இடத்துல எங்கேயாவது போய் குந்தி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணக்கூடாது. ஒரு நம்பருக்கு 2 நம்பரா கூட கொடுத்து வச்சீங்க. எந்த நேரமும் யாரு கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கணும். அது ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி துளாராசியில மாசம் முழுக்க புதன் இருக்க போறார். 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் சகாயத்துல இருக்காருங்கிறது நல்ல நேரம் தான். நிறைய வெற்றி செய்திகள் எல்லாமே உங்களை வீடு தேடி வரும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறதே குறையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒண்ணு சேரலாம். ஏதோ ஒரு ரூபத்துல பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு தாய் தகப்பும் வீட்டுக்கு போயிடுச்சு, சமூகத்துல எனக்கு மட்டு மரியாதையே இல்லாம போச்சு, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நினைக்கிறேன், ஆனா நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, கத்துவனை வழியா உள்ள ஒன்னும் இருக்காது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரும், நல்லபடியா இருக்கும். உண்மையிலேயே இந்த அக்டோபர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படிங்கறத கொடுக்கற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. சனிக்கிழமையில குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. நல்லதே நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.